Welcome to this Concept Explainer brought to you by CBSE Score Lab of profsam.com. That is PROFSAM.com. இன்னைக்கு நம்ம யூனிட் 4 மூவிங் சார்ஜஸ் அண்ட் மேக்னட்டிசம்ல இருந்து ஆம்பியர் சர்க்யூட்டல் லா டாபிக் பத்தி பார்க்க போறோம். இது எக்ஸாம்க்கு ரொம்ப முக்கியமான டாபிக். ஆனா அதை பத்தின பயம் எதுவும் வேணாம். ரொம்ப சிம்பிளா யாருக்கும் புரியுற மாதிரி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஒரு சின்ன விஷயம் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஜங்க்யார்ட்ல ஒரு பெரிய கிரேன் இருக்கும்ல, ஆமா, அது வெறும் கரண்ட்டை பாஸ் பண்ணி எவ்வளோ ஈஸியா ஒரு கார் அப்படியே தூக்குது. இல்லனா நம்ம வீட்டு காலிங் பெல், அதை தட்டும்போது உள்ள இருக்கிற ஒரு சின்ன எலக்ட்ரோ மேக்னெட் எப்படி அந்த டிங் டாங் சவுண்டை கிரியேட் பண்ணுது. ஆமா, அத பத்தி நான் ரொம்ப யோசிச்சதில்ல. ஜஸ்ட் கரண்ட் பாஸ் பண்ண உடனே அந்த அயன் பீஸ்க்கு எவ்ளோ பெரிய மேக்னெட்டிக் பவர் வருது, அதுவும் ரொம்ப ஸ்ட்ராங்கா அட்ராக்ட் பண்ணுதே. கரெக்ட். இன்னொரு சர்ப்ரைசிங் விஷயம் சொல்லட்டா, நம்ம ஆஃபீஸ் டோர்ஸ்ல ஆட்டோமேட்டிக் லாக்ஸ் இருக்கும்ல, ஆமா இருக்கோ. அதுக்குள்ள கூட சோலனாய்டுன்னு ஒரு டிவைஸ் இருக்கு. அந்த டோரை லாக் பண்றதும் அன்லாக் பண்றதும் கூட அது இந்த பிரின்சிபல்ல தான் ஒர்க் ஆகுது. அப்படியா? ஆமா. இந்த எல்லா எக்ஸாம்பிள்ஸ்லயும் காமனா என்ன இருக்குன்னா, கரண்ட்டை வச்சு நம்ம ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு கிரியேட் பண்றோம். அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஸ்ட்ரென்த் அதை எப்படி கால்குலேட் பண்றதுன்னு தெரிஞ்சுக்க தான் ஆம்பியர்ஸ் லா நமக்கு ஹெல்ப் பண்ணுது. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, ஆம்பியர்ஸ் லா என்னன்னா, ஒரு கரண்ட் கேரிங் வயரை சுத்தி இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டை கால்குலேட் பண்றதுக்கு ஒரு சூப்பர் ஈஸி ஷார்ட்கட். ஷார்ட்கட்டா? அப்ப வேற மெத்தடும் இருக்கா? இருக்கு. பயோசாவர்ட் லான்னு ஒன்று இருக்கு. அது யூனிவர்சல். ஆனா அதை யூஸ் பண்ணா ரொம்ப பெரிய இன்டகிரேஷன்லாம் பண்ணணும். ஆம்பியர்ஸ்ல அந்த பெரிய கால்குலஸ் ப்ராப்ளமா ஒரு சின்ன அல்ஜிப்ரா ப்ராப்ளமா மாத்திரும். பட் ஒரு சின்ன கண்டிஷன் இருக்கு. என்ன கண்டிஷன்? இது ஹை சிமெட்ரி இருக்கிற சிச்சுவேஷன்ஸ்க்கு மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஹை சிமெட்ரினா என்ன மீனிங்? ஒரு ஸ்ட்ரெயிட் வயர் மாதிரியா? எக்ஸாக்ட்லி. ஸ்ட்ரெயிட் ஒயர், சொலெனாய்டு, இந்த மாதிரி. இதுக்கு ஒரு நல்ல அனாலஜி பார்ப்போம். அப்ப ஈஸியா புரிஞ்சிடும். ஒரு பெரிய ரிவர் மணி ஆறு ஃப்ளோ ஆகுதுன்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஒரு ஆறு போகுது. அந்த ஆத்துல போற தண்ணி அதை நம்ம கரண்ட்னு வச்சுக்கலாம். இப்போ நீங்க அந்த ஆத்தை சுத்தி ஒரு க்ளோஸ்டு பாத்ல நடக்கிறீங்க. க்ளோஸ்ட் பாத்னா ஒரு சர்க்கிள் மாதிரியா? ஆமா, சர்க்கிளா இருக்கலாம், ஸ்கொயரா இருக்கலாம், எதுவும் இருக்கலாம். அந்த பாத்துக்கு பேர் தான் ஆம்பீரியன் லூப். ஓ, ஆம்பீரியன் லூப்புங்கிறது நம்ம இமேஜின் பண்ற ஒரு பாத்தா? பெர்ஃபெக்ட்டா கேட்டீங்க. அது ஒரு இமேஜினரி லூப் தான். இப்போ அந்த பாத்ல நீங்க நடக்கும்போது வாட்டரோட சர்க்குலேஷனை மெஷர் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. அதாவது தண்ணி உங்க கூடவே எவ்வளவு வேகமா போகுதுன்னு பாக்குறீங்க. சரி. நீங்க அந்த ஆத்த உள்ள வச்சு சுத்தி வந்தா அந்த டோட்டல் வாட்டர் சர்க்குலேஷன் அதிகமா இருக்கும், அப்படிதானே? ஆமா ஆமா, ஆற்றுக்குள்ள இருந்த தண்ணி வேகமா அடிச்சிட்டு போகும். கரெக்ட். ஆனா அந்த ஆற்று உள்ள வைக்காம கொஞ்சம் தள்ளி வெளியே ஒரு ரவுண்ட் அடிச்சா என்ன ஆகும்? நெட் சர்க்குலேஷன் 0 ஆகிடும். கொஞ்சம் தண்ணி உங்க கூட வரும், கொஞ்சம் எதிர்பக்கம் போகும். மொத்தத்துல எஃபெக்ட் கேன்சல் ஆயிடும். ஓ, இப்ப புரியுது. அப்போ அந்த ரிவர் ஃப்ளோ தான் நம்ம என்க்ளோஸ்டு கரண்ட். அந்த வாட்டர் சர்க்குலேஷன் என்பது மேக்னெட்டிக் ஃபீல்டோட லைன் இன்டெக்ரலா? எக்ஸாக்ட்லி, யூ காட் இட். அந்த லூப்குள்ள எவ்வளோ கரண்ட் போகுதோ அதுக்கு ப்ரொபோஷனலா அந்த லூப்ல மேக்னெட்டிக் ஃபீல்டோட சர்க்குலேஷன் இருக்கும். இதுதான் ஆம்பியர்ஸ் லோட கோர் ஐடியா. சூப்பரா புரியுது. இப்போ மென்டலா ஒரு இமேஜ் கொண்டு வாங்க. ஒரு வயர், அதை சுத்தி ஒரு ரெட் கலர் சர்க்கிள், அதுதான் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ். நீங்க அந்த சர்க்கிள் மேலே நடந்து போன அந்த ஃபீல்டோட டோட்டல் ஸ்ட்ரென்த் அந்த லூப்குள்ள போகிற கரண்ட்டை டிபெண்ட் பண்ணியிருக்கும். சிம்பிள். சரி, இப்போ என்சிஆர்டி இதை எப்படி மேத்தமேட்டிக்கலா டிஃபைன் பண்ணுதுன்னு பார்ப்போம். கொஞ்சம் அந்த ஸ்டேட்மெண்ட்டை ரீட் பண்றியா? கண்டிப்பா. Ampere's circuital law states that the line integral of the magnetic field B over a closed loop is equal to mu naught times the total current I passing through the surface. Formula phi B dot dl equals to mu naught I. இந்த இன்டெக்ரல் சிம்பிள் மேல ஒரு சின்ன சர்க்கிள் இருக்கே, அது என்ன அர்த்தம்? அந்த மியூ நாட்னா என்ன? குட் கொஸ்டின்ஸ். அந்த சர்க்கிள் என்ன சொல்லுதுன்னா, நம்ம எடுக்கிற பாத்து ஒரு க்ளோஸ்ட் லூப்னு காட்டுது, ஓப்பன் பாத்துக்கு இல்ல. அந்த மியூ நாட் என்பது ஒரு ஃபண்டமெண்டல் கான்ஸ்டன்ட். கான்ஸ்டன்டா? ஆமா, அதுக்கு பேரு பெர்மியபிலிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ். சிம்பிளா சொன்னா வேக்யூம், அதாவது காற்று கூட இல்லாத இடம் எவ்வளோ ஈஸியா மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸை சப்போர்ட் பண்ணுன்னு சொல்ற ஒரு அளவு. இட்ஸ் லைக் த மேக்னெட்டிக் ஸ்டிஃப்னஸ் ஆஃப் எம்டி ஸ்பேஸ். இப்போ இந்த லாவை யூஸ் பண்ணி ஒரு இன்ஃபினிட் ஸ்ட்ரெயிட் வயருக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு கண்டுபிடிக்கிறது எவ்வளோ ஈஸின்னு பார்ப்போம். ஓகே. ஃபர்ஸ்ட் நம்ம ஆம்பேரியன் லூப்பை சூஸ் பண்ணணும். இங்க வயர் சிலிண்ட்ரிக்கல் ஷேப்ல இருக்கிறதுனால நம்ம லூப்பை ஒரு சர்க்கிளா சூஸ் பண்றோம். வயரை சென்டரா வச்சு R ரேடியஸ்ல ஒரு சர்க்கிள் இமேஜின் பண்ணிக்கோங்க.
சரி, சர்க்குலர் லூப் சூஸ் பண்ணியாச்சு. அடுத்து என்ன பண்ணணும்? இந்த சாய்ஸ்னால சிமெட்ரி காரணமா அந்த லூப்ல உள்ள எல்லா பாயிண்ட்ஸ்லயும் மேக்னெட்டிக் ஃபீல்டு B யோட மேக்னிடியூட் சேமா தான் இருக்கும். அதுவும் இல்லாம B வெக்டரும் நம்ம லூப் எலிமெண்ட் dl வெக்டரும் ரெண்டுமே ஒரே டைரக்ஷன்ல இருக்கும். ரெண்டும் ஒரே டைரக்ஷன்ல இருந்தா அந்த டாட் ப்ராடக்ட் ஈஸி ஆகிடும்ல. B.dl BDL cos 0 ஆகி சிம்பிளா BDL ஆகிடும். பெர்ஃபெக்ட். அப்போ நம்ம லைன் இன்டெக்ரல்ல B கான்ஸ்டன்டா இருக்கிறதுனால அதை வெளியே எடுத்துடலாம். அப்போ இன்டெக்ரல்ல வெறும் dl மட்டும்தான் இருக்கும். அப்போ ஒரு சின்ன பீஸ் dl இன்டெகிரேட் பண்ணா அந்த லூப்போட டோட்டல் லென்த், அதாவது சர்க்கம்ஃபரன்ஸ் 2πr கிடைக்கும். சரியா? அப்சல்யூட்லி கரெக்ட். பாத்தியா, இன்டெகிரேஷனே பண்ணாம ஆன்சர் வந்துருச்சு. நம்ம லைன் இன்டெக்ரல் 5b.dl இப்போ சிம்பிளா b into 2πr ஆகிடுச்சு. வாவ்! இப்போ ஆம்பியர்ஸ் லாவோட ரைட் சைடு என்ன? μ0i. ரெண்டையும் ஈக்குவல் பண்ணுங்க. b into 2πr equal to μ0i. இதுல இருந்து b சால்வ் பண்ணா b equal to μ0i 2πr. அவ்வளவுதான். Hope everything is clear so far. This concept explainer is from profsam.com, that is profsam.com. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஒரு வயர்ல 10 ஆம்பியர் கரண்ட் போகுதுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, 10 ஆம்பியர். வயர்ல இருந்து 0.1 மீட்டர் தூரத்துல b எவ்வளவு இருக்கும்? நம்ம ஃபார்முலால வேல்யூஸை போடுங்க. b is equal to 4pi into 10 power minus 7 into 10 divided by 2pi into 0.1. கால்குலேஷன் ரொம்ப ஈஸி. 4piயும் 2piயும் கேன்சல் ஆகி நியூமரேட்டர்ல 2 வரும். 0.1 என்பது 10. So b is equal to 2 into 10 power minus 7 into 10. அதாவது b is equal to 2 into 10 power minus 5 டெஸ்லா. ரொம்ப சிம்பிளா இருக்கு. ஆமா, ஆனா நீங்க சாலினாய்டுன்னு சொன்னீங்களே, அதுக்கு இது எப்படி ஒர்க் ஆகும்? அதோட ஷேப் வேற மாதிரி இருக்குமே. ஆமா ஆமா, அது ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கும்ல. கரெக்ட். எக்ஸலன்ட் கொஸ்டின். இங்க தான் ஆம்பியர்ஸ் லாவோட உண்மையான பியூட்டியே இருக்கு. ஒரு சாலினாய்டுனா வயரை ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி நீளமா சுத்தி வச்சிருப்போம். அதுக்குள்ள கரண்ட் அனுப்புனா உள்ள மட்டும் ஸ்ட்ராங் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிரியேட் ஆகும். வெளியில ஃபீல்ட் ஆல்மோஸ்ட் 0. ஓ, வெளியில ஃபீல்ட் இருக்காதா? ஆல்மோஸ்ட் 0. இப்போ இங்க போய் நம்ம ஒரு சர்க்குலர் லூப் யூஸ் பண்ணா கால்குலேஷன் ரொம்ப கஷ்டமாயிடும். அப்போ என்ன ஷேப் யூஸ் பண்ணுவோம்? இங்க நம்ம கிளவரா ஒரு ரெக்டாங்குலர் லூப்பை சூஸ் பண்ணுவோம். ஒரு ரெக்டாங்கிள். ரெக்டாங்கிளா? ஆமா, அந்த ரெக்டாங்கிளோட ஒரு நீளமான பக்கம் சாலினாய்டுக்கு உள்ள இருக்கணும், இன்னொரு பக்கம் வெளியில இருக்கணும். ஏன் தெரியுமா? இந்த சாய்ஸ் கால்குலேஷனை மேஜிக்கலா சிம்பிள் ஆக்கிடும். எப்படி? அதுல 4 சைடு இருக்கே. கரெக்ட். லூப்க்கு 4 சைட்ஸ் இருக்கு. சைடு 1 சாலினாய்டுக்கு உள்ள இருக்கு. அங்க இன்டெக்ரல் b டைம்ஸ் லென்த் ஆகும். சைடு 3 வெளியில இருக்கு. அங்க ஃபீல்டு 0. சோ இன்டெக்ரலும் 0. ஓகே, 2 சைடு போயிடுச்சு. இன்னும் 2. மீதி இருக்கிற 2 சின்னதான சைட்ஸும் ஃபீல்டுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கும். சோ b.dl ல cos 90 வரும். cos 90 என்ன? 0. ஓ, அப்போ அந்த 2 சைடோட கான்ட்ரிபியூஷனும் 0வா? எக்ஸாக்ட்லி. அப்போ என்ன ஆச்சு? 4 சைடுல 3 சைடோட கால்குலேஷன் 0 ஆயிடுச்சு. வாவ்! வெறும் அந்த உள்ள இருக்கிற ஒரு சைட வச்சு மட்டும் மொத்த மேக்னெட்டிக் ஃபீல்டையும் கண்டுபிடிச்சிடலாம். இது நிஜமாவே கிளவர் தான். இதுதான் ஆம்பியரின் லூப்பை சூஸ் பண்றதுல இருக்கிற ட்ரிக். The choice of the loop is 90% of the problem. இந்த ஐடியா எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல நம்ம படிச்ச காஸஸ் லா மாதிரி. அங்க ஒரு க்ளோஸ்ட் சர்ஃபேஸ் வச்சு சார்ஜை என்க்ளோஸ் பண்ணுவோம். இங்க ஒரு க்ளோஸ்ட் லூப் வச்சு கரண்ட்டை என்க்ளோஸ் பண்றோம். ஆமா, ரெண்டுமே சிமெட்ரியை யூஸ் பண்ணுது. கரெக்ட். ரெண்டுமே கஷ்டமான ப்ராப்ளம்ஸை ஈஸியா ஆக்குது. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் சாதாரணமா பண்ற சில மிஸ்டேக்ஸை பார்ப்போம். இதுங்க தான் சைலண்ட் கில்லர்ஸ். தெரியாமையே எக்ஸாம்ல நம்ம மார்க்ஸை குறைச்சிரும். ஓகே, என்ன மிஸ்டேக்ஸ்? ஃபர்ஸ்ட் மிஸ்டேக், ஆம்பியர்ஸ் லா தான் பயோசாவர்ட் லா விட அக்யூரேட்னு நினைக்கிறது. நான் கூட அப்படிதான் கொஞ்சம் நினைச்சேன். ஆம்பியர்ஸ்லாம் ஈஸியா இருக்கறனால அது பெட்டர்னு தோணுது. அதுதான் தப்பு. ஆக்சுவலி 2 லாவும் ஈக்குவலன்ட் தான். 2 ஒரே விஷயத்தை தான் சொல்லுது. ஆம்பியர்ஸ் லா அதை கண்டுபிடிக்க ஒரு ஷார்ட்கட், அவ்வளவுதான். ஜெனரல் கேசஸ்க்கு, அதாவது சிமெட்ரி இல்லாத சிச்சுவேஷன்ஸ்க்கு நம்ம பயோசாவர்ட் தான் யூஸ் பண்ணணும். ஓ, அப்போ ஆம்பியர்ஸ் லா ஒரு பெட்டர் லா இல்ல, அது சரியான இடத்துல யூஸ் பண்ண வேண்டிய ஒரு ஸ்மார்ட்டர் டூல். சிமெட்ரி இருந்தா யூஸ் பண்ணு, இல்லனா பயோசாவர்ட் லாக்கு போயிடு. அப்படிதானே? பெர்ஃபெக்ட்டா சொன்னேன். இப்போ செகண்ட் மிஸ்டேக், ஆம்பியரின் லூப் எப்பவுமே ஒரு சர்க்கிளா தான் இருக்கணும்னு நினைக்கிறது. நான் கூட அப்படிதான் நினைச்சேன். பட் நீங்க சாலினாய்டுக்கு ரெக்டாங்கிள் யூஸ் பண்ணலாம்னு சொன்னீங்க. கரெக்ட். ஆம்பியரின் லூப்போட ஷேப் நம்ம இஷ்டம் தான். அது ஒரு இமேஜினரி லூப்.
ஆனா நம்ம ப்ராப்ளமோட சிமெட்ரிக் மேட்ச் ஆகுற மாதிரி ஒரு ஷேப்பை சூஸ் பண்ணா கால்குலேஷன் ரொம்ப ரொம்ப ஈஸி ஆயிடும். The goal is to make the line integral calculation as simple as possible. ஓகே, இப்ப புரியுது. சோ ஆம்பீரியன் லூப்போட ஷேப் ஃபிக்ஸ்ட் இல்ல, அது ப்ராப்ளமோட சிமெட்ரிய பொறுத்து மாறும். அது நம்ம கால்குலேஷனை ஈஸி ஆக்குறதுக்கு நம்ம யூஸ் பண்ற ஒரு டூல் மாதிரி தான். எக்ஸாக்ட்லி. இப்போ மூணாவது சைலண்ட் கில்லர், ரொம்ப முக்கியமானது. ஃபார்முலால இருக்கிற ஐய பத்தி. μ0 ஐல வர்ற ஐயா? ஆமா, அந்த ஐ என்பது அந்த வயர்ல போகிற மொத்த கரண்ட் நினைச்சுக்கிறது. அது தப்பு. ஐ என்பது ஐ என்க்ளோஸ்ட். ஐ என்க்ளோஸ்டுனா? அதாவது நம்ம ஆம்பீரியன் லூப்புக்குள்ள போகிற நெட் கரண்ட் மட்டும்தான். ஓ, அப்போ லூப்க்கு வெளியே ஒரு வயர் போனா அதை நம்ம கணக்குல எடுத்துக்க கூடாது. ஒருவேளை லூப்க்குள்ள 2 வயர் போனா என்ன பண்றது? சூப்பர் கொஸ்டின். அப்போ நம்ம டைரக்ஷனை பார்க்கணும். ஒரு டைரக்ஷனை பாசிட்டிவ்னு எடுத்தா அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல போகிற கரண்ட்டை நெகட்டிவ்னு எடுத்துக்கணும். என்க்ளோஸ் கரண்ட்ங்கிறது அந்த கரண்ட்ஸோட அல்ஜிப்ராயிக் சம். ஓ, அப்போ ஒரு வயர்ல 5A கரண்ட் மேல போகுது, இன்னொரு வயர்ல 3A கரண்ட் கீழ போகுதுன்னா நெட் கரண்ட் 5 மைனஸ் 3 2A தான். கரெக்ட். அப்போ ஒரே லூப்குள்ள 5A கரண்ட் மேல போய் 5A கரண்ட் கீழ வந்தா நெட் என்க்ளோஸ்ட் கரண்ட் என்ன? 0. அப்போ 5BDL is equal to 0 ஆயிடுமா? எக்ஸாக்ட்லி. அந்த லூப்ல B 0வா இருக்கணும்னு அவசியம் இல்ல. ஆனா Bயோட லைன் இன்டெக்ரல், அதாவது அந்த லூப்பை சுத்தி இருக்கிற டோட்டல் சர்க்குலேஷன் கண்டிப்பா 0வா தான் இருக்கணும். இது ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். சரி, இப்போ இந்த லாவை மறக்காம இருக்க சில டிப்ஸ். மெமரி ஆங்கர்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட், ஒரு பிசிக்கல் ஜெஸ்சர். உங்க ரைட் ஹேண்ட் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டேன். கரண்ட் போகிற டைரக்ஷன்ல உங்க தம்ப யானி கட்டவிரல பாயிண்ட் பண்ணுங்க. இப்போ உங்க மத்த ஃபிங்கர்ஸை மடக்குனா அதுதான் மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் அண்ட் ஆம்பீரியன் லூப்போட பாசிட்டிவ் டைரக்ஷன். இத ரைட் ஹேண்ட் ரூல்னு சொல்லுவோம். இத பிராக்டிஸ் பண்ணுங்க. இது எப்பவுமே கரெக்ட் டைரக்ஷனை கொடுக்கும். ஓகே, thumb ஃபார் கரண்ட், fingers ஃபார் ஃபீல்ட். இது ஈஸியா ஞாபகம் இருக்கும். அடுத்து ஒரு கேட்சி ஃப்ரேஸ் ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபீல்டோட சர்க்குலேஷன் ஈக்குவல்ஸ் இன்க்ளோஸ்ட் கரண்ட், பட் சிமெட்ரி இஸ் த கிங். சிமெட்ரி இஸ் த கிங். நல்லா இருக்கு. ஆமா, ஆம்பியர்ஸ் லா யூஸ் பண்ணலான்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ப்ராப்ளம்ல சிமெட்ரி இருக்கான்னு உங்களே கேட்டுக்கோங்க. அந்த கேள்விக்கு எஸ்ன்னு பதில் வந்தாதான் இது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே, இன்னைக்கு பார்த்தது ஒரு 3 பாயிண்ட்ஸ்ல சமரைஸ் பண்றேன். சரி. பாயிண்ட் 1, ஆம்பியர்ஸ் லா ஒரு க்ளோஸ்ட் லூப்ல மேக்னெட்டிக் ஃபீல்ட் பியோட லைன் இன்டெக்ரலுக்கும் அந்த லூப்குள்ள போகிற நெட் கரண்ட் ஐக்கும் உள்ள ரிலேஷனை சொல்லுது. அந்த ஃபேமஸ் ஃபார்முலா 5B.dl is equal to μ0I. பாயிண்ட் 2, இது பயோசாவார்ட் லாக்கு ஒரு பவர்ஃபுல் ஷார்ட்கட். ஆனா இது இன்ஃபினிட் வயர், சாலினாய்ட், தொராய்ட் மாதிரி ஹை சிமெட்ரி இருக்கிற சிச்சுவேஷன்ஸ்ல தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ண முடியாது. அண்ட் பாயிண்ட் 3, ஆம்பீரியன் லூப்போட ஷேப்பை நம்ம தான் சூஸ் பண்ணணும். அது ஒரு இமேஜினரி டூல். ப்ராப்ளமோட சிமெட்ரிக்கு ஏத்த மாதிரி கரெக்ட் ஷேப்பை சூஸ் பண்றதுல தான் ட்ரிக்கே இருக்கு. The goal is to make the math easy. 12 CBSE Physics, Chemistry and Mathsல maximum marks வாங்க profsam.com visit பண்ணுங்க. That is PROFSAM, right? Yes, profsam.com. All the best for your preparations.